வணக்கம். உலகிலேயே அதிக சொத்து மதிப்பு கொண்ட ஒரு மர்மமான புதையலை கொண்டிருக்கும் கோவில் எது என்று கேட்டால் அது கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில்தான். அதன் ரகசியங்கள் இன்றும் விடை தெரியாத கேள்விகளின் குவியலாக இருக்கின்றன. இந்த கோவிலின் கருவறைக்கு அடியில் 6 பாதாள அறைகள் உள்ளன. அதில் 5 அறைகள் திறக்கப்பட்ட போது உலகம் திகைத்தது. ஆனால் 6வது அறை, அதாவது வால்ட் பி, இன்றும் திறக்கப்படாமல் ஒரு மர்ம புதிராகவே நீடிக்கிறது. சுமார் 1.4 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வைரம், நவரத்தினங்கள் முதல் வரலாற்றின் விலை மதிப்பற்ற சான்றுகள் வரை இந்த அறைகளுக்குள் உறங்கிக் கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. ஏன் இந்த 6வது கதவு திறக்கப்படவில்லை? அதை திறந்தால் என்ன நடக்கும்? நாகபாசம் என்ற மந்திரத்தால் இந்த கதவு உண்மையிலேயே மூடப்பட்டுள்ளதா? இந்த கோவில் மற்றும் அதன் ரகசிய அறைகள் குறித்து பல 100 ஆண்டுகளாக திரட்டப்படாத ஒரு முக்கிய தகவல் சமீபத்தில் வெளிவந்தது. அதாவது 275 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆலயம் மகா கும்பாபிஷேகத்தை கண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகளாக கும்பாபிஷேகம் நடைபெறாததற்கு பின்னாலும் ஒரு வரலாறு இருக்கிறது. இன்று அந்த கதவுகளின் பின்னணியில் இருக்கும் முழு வரலாற்றையும், சட்ட போராட்டங்களையும், தொன்மங்களையும் சற்றும் சலிப்பில்லாமல் 1 மணி நேரம் பேசப் போகிறோம். அற்புத திருவிதாங்கூர் வரலாறு, மகாராஜாவின் திரிப்படிதானம். இந்த கோவிலின் மர்மத்தை புரிந்து கொள்ள நாம் 18ஆம் நூற்றாண்டுக்கு செல்ல வேண்டும். கிபி 1750 திருவிதாங்கூர் மன்னராக இருந்த அனிழம் திருநாள் மார்த்தாண்டவர்மா ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்தார். தன் ஆட்சியின் கீழ் இருந்த முழு ராஜ்யத்தையும், அதாவது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தையே, அவர் தன் குடும்ப கடவுளான ஸ்ரீ பத்மநாப சுவாமிக்கு அர்ப்பணித்தார். இதற்கு பெயர்தான் திரிப்படிதானம். அன்றிலிருந்து திருவிதாங்கூர் அரச குடும்பத்தின் வாரிசுகள் தங்களை பத்மநாப தாசர் என்று அழைத்துக் கொண்டனர். அதாவது பத்மநாபரின் தொண்டன். இதன் பொருள் ராஜா என்பவர் வெறும் சேவகன் மட்டுமே. கோவிலின் அனைத்து சொத்துக்களுக்கும் ராஜ்யத்துக்கும் உண்மையான உரிமையாளர் கருவறையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பத்மநாப சுவாமியே. கோவில் இருக்கும் இடத்தில் ராஜா இல்லை, ராஜாதான் கோவிலில் இருக்கிறார். இந்த அரசரின் அர்ப்பணிப்பு தான் இந்த கோவிலை உலகின் பணக்கார கோவிலாக மாற்றியதற்கான முக்கிய காரணம். அனைத்து செல்வங்களும் இங்குதான் வந்து குவிந்தன. இந்த தங்கம், வைரம் அனைத்தும் இறைவனுக்கே உரியது என்று மார்த்தாண்டவர்மா எழுதி வைத்த அந்த சட்டம் பின்னாளில்தான் ஒரு மாபெரும் சட்ட போராட்டமாக உருவெடுத்தது. மர்மம் வெளிப்பட்ட ஆண்டு 2011 கதை. சுதந்திரத்திற்கு பின் மன்னர் ஆட்சி முடிவுக்கு வந்த பின்னரும் இந்த கோவிலை நிர்வகிக்கும் உரிமை திருவிதாங்கூர் அரச குடும்பத்திடமே இருந்தது. ஆனால் 2010ஆம் ஆண்டு வழக்கறிஞரும் முன்னாள் IBS அதிகாரியுமான DB சுந்தரராஜன் என்பவர் கேரள உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். கோவிலின் சொத்துக்கள் மற்றும் நிர்வாகம் முறையாக பராமரிக்கப்படவில்லை. அதை அரசு ஒரு அறங்காவலர் குழுவின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதே அந்த மனுவின் சாராம்சம். 2011ஆம் ஆண்டு கேரள உயர் நீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பை வழங்கியது. அதாவது அரச குடும்பத்திடமிருந்து நிர்வாகத்தை நீக்கி கோவிலின் நிர்வாகத்தை கேரள அரசுக்கு கீழ் ஒரு அறக்கட்டளைக்கு மாற்ற உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து அரச குடும்பம் உடனே உச்சநீதிமன்றத்தை நாடியது. அப்போதுதான் உச்சநீதிமன்றம் ஒரு நிபுணர் குழுவை நியமித்து கோவிலின் ரகசிய அறைகளை திறந்து அதில் உள்ள பொக்கிஷங்களை பட்டியலிட உத்தரவிட்டது. வால்ட் A, B, C, D, E, F என்று பெயரிடப்பட்ட அந்த 6 அறைகளின் கதவுகள் திறக்கப்படும் பணி தொடங்கியது. 5 அறைகள் திறக்கப்பட உலகமே திகைத்தது. வெளிவந்த பொக்கிஷங்களின் மதிப்பு பிரமிக்க வைத்தது. ஆனால் வால்ட் B-ஐ திறக்க முடியாமல் சட்டக்குழுவினர் ஒரு கட்டத்தில் திகைத்து நின்றனர். உச்சநீதிமன்றத்தின் 2020 வரலாற்று தீர்ப்பு. 9 ஆண்டுகள் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீடித்தது. இறுதியாக 2020 ஜூலை 13 அன்று உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. கேரள உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் திருவிதாங்கூர் அரச குடும்பத்தின் உரிமைகளை மீண்டும் நிலைநாட்டியது. ஷெபைட் உரிமைகள், ஷெபைட் ரைட்ஸ் என்ற பாரம்பரிய வழக்கத்தின் அடிப்படையில் இக்கோவிலை நிர்வகிக்கும் உரிமை அரச குடும்பத்திற்கே தொடரும் என்று தீர்ப்பளித்தது. இதன் மூலம் கோவிலின் நிர்வாகம் மீண்டும் அரச குடும்பத்தின் தலைவரான தற்போதைய மகாராஜாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் தனியாக ஒரு 5 பேர் கொண்ட நிர்வாக குழுவும் 3 பேர் கொண்ட ஆலோசனை குழுவும் அமைக்கப்பட்டது. இதில் மாவட்ட நீதிபதி, அரசின் பிரதிநிதிகள் மற்றும் அரச குடும்பத்தின் பிரதிநிதிகள் இடம்பெறுவர். இது வெறும் நிர்வாக போராட்டம் அல்ல, இது ஒரு குடும்பத்தின் 275 வருட பக்தி உரிமை போராட்டம். இதன் ஒரு பகுதியாகவே கோவிலில் மிக முக்கியமான
சடங்குகளை நிறைவேற்ற நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த மகா கும்பாபிஷேகம் 275 ஆண்டுகளுக்கு பின் நடத்தப்பட்டது. கும்பாபிஷேகத்திற்கான காரணம் கோவிலின் புனிதத்தை புதுப்பிப்பது மட்டுமல்ல, அரச குடும்பத்தின் உரிமை மீண்டும் நிலைநாட்டப்பட்டதற்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தும் ஒரு மிகப்பெரிய நிகழ்வாகவும் அது அமைந்தது. இப்பொழுது நாம் திறக்கப்பட்ட அறைகளுக்குள் கிடைத்த அந்த பிரம்மாண்டமான பொக்கிஷங்களை பற்றி பார்க்கலாம். திறக்கப்பட்ட அறைகளின் பிரமிக்க வைக்கும் பொக்கிஷம். வால்ட் ஏ, உலகையே உலுக்கிய புதையல். முதலாவதாக திறக்கப்பட்டது வால்ட் ஏ. இதன் உள்ளே இருந்தது வெறும் தங்கம் அல்ல, வரலாறே இருந்தது. இதன் மொத்த மதிப்பு மட்டும் சுமார் 90,000 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கிடைத்த முக்கிய பொருட்கள் தங்க நாணயங்கள். சுமார் 1,00,000 தங்க நாணயங்கள் கிடைத்தன. இதில் பிரெஞ்சு, டச்சு, முகலாயர், பிரிட்டிஷ் மற்றும் ரோமானிய பேரரசு காலத்து ஆரியஸ் என்ற பழங்கால தங்க நாணயங்களும் இருந்தன. இவை கிறிஸ்து பிறப்பதற்கு முந்தைய காலகட்டத்தவை என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பிரம்மாண்ட ஆபரணங்கள், 10 முதல் 18 அடி நீளம் கொண்ட வைரங்கள் பதிக்கப்பட்ட தங்கச் சங்கிலிகள் மற்றும் தங்கப்பட்டைகள், ஒரு பிரம்மாண்ட மனிதரின் உயரத்தை விடவும் நீளமானவை. மகத்தான சிலைகள், சுமார் 3.5 அடி உயரமுள்ள தங்கத்தாலான மகாவிஷ்ணு சிலை. இது சுமார் 30 கிலோ எடை கொண்டது. தங்கப் பொருட்கள், 500 கிலோ எடை கொண்ட ஒரு பெரிய தங்கக்கட்டு, மாணிக்கம் மற்றும் மரகதங்கள் பதிக்கப்பட்ட தங்க குடுவைகள், 2000 தங்கப்பானைகள் மற்றும் ஜாடிகள் ஆகியவை நிரம்பியிருந்தன. வால்ட் சி, டி, இ, எஃப் மற்ற ரகசியங்கள். வால்ட் சி இல் தங்கம் தவிர்த்து ஏராளமான வெள்ளி மற்றும் தாமிர நாணயங்கள், ஒரு தங்கச் சிம்மாசனம் மற்றும் சிறிய தங்க மூர்த்திகள், சாமி சிலைகள் இருந்தன. வால்ட் டியில் தினசரி பூஜைக்கு பயன்படுத்தப்படும் தங்க மற்றும் வெள்ளி பாத்திரங்கள், தங்கமுலாம் பூசப்பட்ட கிரீடங்கள் மற்றும் கோவிலுக்கு வழங்கப்பட்ட நன்கொடைகள் பற்றிய பல 100 ஆண்டுகால பழைய ஆவணங்கள் இருந்தன. வால்ட் ஈயில் சில இரும்பு பெட்டிகள், நிர்வாகம் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் குறைந்த எண்ணிக்கையிலான தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் இருந்தன. வால்ட் எஃப் என்பது அடிப்படையில் கோவில் சேமிப்பறை போலவே இருந்தது. உடைந்து போன விளக்குகள் மற்றும் பயன்படுத்தப்படாத பூஜை சாமான்கள் அதில் இருந்தன. இதன் மதிப்பு மற்ற அறைகளை ஒப்பிடும்போது மிக குறைவு. மொத்தமாக இந்த 5 அறைகளிலிருந்தும் கிடைத்த பொக்கிஷத்தின் மதிப்பு சுமார் 1.4 லட்சம் கோடி ரூபாய் என்று அதிகாரப்பூர்வமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மகத்தான சொத்துதான் நம்மை இப்போது ஒரே ஒரு கேள்விக்கு இட்டுச் செல்கிறது. திறக்கப்படாத வால்ட் பிக்குள் என்னதான் இருக்கிறது? வால்ட் பியின் மர்மம், நாக பாசமும் சாபமும். வால்ட் பி, சர்ப்பம் காக்கும் கதவு. வால்ட் பியின் கதவு மற்ற அறைகளைப் போல சாதாரணமானது அல்ல. இதற்கு எந்த பூட்டும் கைப்பிடியும் இல்லை. மாறாக அதன் மேற்பரப்பில் 2 பெரிய நாகப்பாம்புகளின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. சில பதிவுகளில் ஒரு யக்ஷி உருவமும் செதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது உள்ளே நுழைபவர்களுக்கு ஆபத்து என்று எச்சரிக்கும் ஒரு பண்டைய குறியீடாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த கதவுக்கு பின்னால் ஒரே ஒரு அறை மட்டும் இல்லை. இது 3 அடுக்குகளை கொண்டதாம். முதலில் ஒரு இரும்பு கதவு, அதை தாண்டி ஒரு பலமான மரக்கதவு, அதற்கும் உள்ளே 3வது இரும்பு கதவு. நாக பாசம் மந்திரத்தின் ரகசியம். வால்ட் பியின் கதவு சாதாரண கருவிகளால் மூடப்படவில்லை என்று நம்பப்படுகிறது. திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மாவின் காலத்தில் உயரிய ஆன்மீக வல்லுநர்கள் நாக பாசம் என்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தால் இந்த கதவை பூட்டியுள்ளனர். இந்த மந்திரத்தை நீக்க அதற்கு இணையான கருட மந்திரம் தெரிந்த ஒரு சாதுவால் மட்டுமே முடியும். மேலும் அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது அந்த சாது ஒரு குறிப்பிட்ட சடங்கை பின்பற்ற வேண்டும். துரதிருஷ்டவசமாக இன்று வரை அந்த கருட மந்திரம் தெரிந்த சந்நியாசிகள் இல்லை அல்லது அறியப்படவில்லை. இந்த கதவை திறக்க மனித சக்தி கொண்ட எந்த முயற்சியும் ஒரு பேரிடரை விளைவிக்கும் என்று அரச குடும்பமும் கோயில் பூசாரிகளும் உறுதியாக நம்புகின்றனர். சாபத்தின் பயங்கர கதைகள். இந்த வால்ட் பியை திறக்க முயன்ற போது நடந்ததாக சொல்லப்படும் சம்பவங்கள் இந்த சாபம் உண்மையோ என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. 430 சம்பவம். 1930 இந்த கதவை திறக்க முயன்ற சில திருடர்கள் எங்கிருந்தோ வந்த ஆயிரக்கணக்கான விஷப்பாம்புகளால் தாக்கப்பட்டதாக பரவலான ஒரு கதை இருக்கிறது. வழக்கு தொடர்ந்தவரின் மரணம். வால்ட்களை திறக்க கோரி வழக்கு தொடர்ந்த டிபி சுந்தரராஜன் அறைகள் திறக்கப்பட்ட 1 மாத காலத்திலேயே மர்மமான முறையில் திடீரென காலமானார். இது சாபத்தின் வலிமையை பலப்படுத்தியது. அரேபிய கடலின் இணைப்பு. இந்த கதவுக்குள் இருக்கும் மர்மங்களில் ஒன்று இந்த கதவு அரேபிய கடலுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்ற நம்பிக்கை. கதவை திறந்தால் கடல் நீர் உள்ளே புகுந்து
திருவனந்தபுரம் நகரம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கிவிடும் என்றொரு பயங்கரமான தொன்மம் உள்ளது. அஷ்டமங்கல தேவ பிரசன்னம். கதவை திறக்கலாமா வேண்டாமா என்று அறிய கோவில் நிர்வாகத்தினர் அஷ்டமங்கல தேவ பிரசன்னம் என்ற சடங்கை நடத்தினர். கேரளாவுக்கு உரித்தான இந்த சடங்கில் 8 புனித பொருட்களை, தயிர், தங்கம், அரிசி போன்றவை வைத்து கேள்வி கேட்டு இறைவன் விருப்பத்தை அறிவர். இந்த சடங்கின் முடிவில் கதவை திறக்கக்கூடாது என்ற பதிலே கிடைத்ததாம். இதனால்தான் உச்ச நீதிமன்றமும் மக்களின் நம்பிக்கைக்கு மதிப்பளித்து வால்ட் பியை உடனடியாக திறக்க உத்தரவிடாமல் மர்மம் நீடிக்க அனுமதித்தது. வால்ட் பி ஏற்கனவே திறக்கப்பட்டதா? இந்த மர்மங்களுக்கிடையே மத்திய கணக்கு தணிக்கை துறை அதிகாரி வினோத் ராய் சமர்ப்பித்த ஒரு அறிக்கை குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. கோவிலின் பழைய ஆவணங்களின்படி வால்ட் பி ஆனது 2 முறையும் 5 முறையும் திறக்கப்பட்டதாக தகவல் உள்ளது. இருப்பினும் இது உள்ளே இருக்கும் முதல் அறை மட்டுமா அல்லது முழு அறையா என்பதில் தெளிவில்லை. இந்த முரண்பட்ட தகவலே வால்ட் பி பற்றிய மர்மத்தை இன்னும் அதிகமாக்கியுள்ளது. திறக்கப்பட்டால் என்ன கிடைக்கும்? 3 பிரதான தியரிகள் வால்ட் பிக்குள் என்ன இருக்கிறது என்பது குறித்து பல யூகங்கள் நிலவுகின்றன. முதல், மேலும் அதிக பொக்கிஷம், வால்ட் ஏஐ விடவும் பல மடங்கு அதிக தங்கம், வைரம், மாணிக்கங்கள் மற்றும் விலைமதிப்பற்ற சிலைகள் இருக்கக்கூடும். திறக்க முடியாத அளவுக்கு இதை அரசர்கள் பொக்கிஷமாக பாதுகாத்திருக்கலாம். இரண்டாவது, பண்டைய ஆயுதங்கள் மார்த்தாண்ட வர்மாவின் காலத்திலோ அல்லது அதற்கு முந்தைய காலத்திலோ பயன்படுத்தப்பட்ட மிக அட்வான்ஸ்டான தொழில்நுட்ப ஆயுதங்கள் அல்லது கருவிகள் அங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கலாம். மூன்றாவது, உலக வரலாறு. இது வெறும் புதையல் அறை அல்ல, உலகையே மாற்றக்கூடிய உண்மையான வரலாற்று ஆவணங்கள், மனித குலத்தின் ரகசியங்கள் மற்றும் பிற கோள்களை பற்றிய பதிவுகள் கூட இதில் இருக்கலாம் என்று சிலர் நம்புகின்றனர். தொகுப்பு மற்றும் கேள்வி. இந்த பத்மநாப சுவாமி கோவில், அதன் வரலாறு, சட்ட போராட்டங்கள், லட்சக்கணக்கான கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் மற்றும் தீராத மர்மங்களுடன் நம் கண்முன்னே நிற்கிறது. அரச குடும்பத்தின் பக்தி உரிமை நிலைநாட்டப்பட்டு கோவிலின் நிர்வாகம் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் தொடர்ந்தாலும் வால்ட் பியின் கதவு மட்டும் இன்றும் மூடியே இருக்கிறது. நாகபாசத்தின் சாபம், கருட மந்திரம், கடல் அலைகளின் ஓசை, மர்ம மரணங்கள் என பல நம்ப முடியாத விஷயங்கள் இந்த ஒரு கதவுக்குள் ஒளிந்திருக்கின்றன. இந்த கதவு இன்று திறக்கப்பட்டால் வெறும் பொக்கிஷம் மட்டுமே கிடைக்குமா, அல்லது அது ஒரு பெரிய சுற்றுச்சூழல் சீரழிவையோ வரலாறு காணாத துரதிர்ஷ்டத்தையோ கொண்டு வருமா? மக்கள் மனதில் உள்ள நம்பிக்கைக்கு மதிப்பளித்து உச்ச நீதிமன்றம் இந்த கதவை திறக்கவில்லை. ஆனால் மனிதர்களின் ஆர்வம் ஒருபோதும் அடங்காது. இன்னும் சில ஆண்டுகளில் யாராவது மீண்டும் ஒரு சட்ட போராட்டத்தை தொடரலாம். அப்பொழுது இந்த கதவு திறக்கப்பட வாய்ப்பு உள்ளது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? வால்ட் பிக்குள் இருப்பது 1, அபரிமிதமான தங்கம், 2வது, பண்டைய ஆயுதங்கள், 3வது, அல்லது உலகின் மிகப்பெரிய ரகசியமா? உங்கள் பதிலை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இன்றிலிருந்து 10, 20 வருடங்கள் கழித்து இந்த கதவு திறக்கப்படும் போது உங்கள் கணிப்பு உண்மையானால் நீங்கள் இந்த வரலாற்றின் சாட்சியாக இருப்பீர்கள். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய பக்தி கதைகள், தெய்வ அருள்மிகு வீடியோக்கள் உங்களுக்காக.